வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் மீது பாய்கிறது வழக்கு. எந்த நேரத்திலும் முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கை பாயலாம் என்கின்ற பரபரப்பில் பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் பொட்டி பாம்பா அடங்கியிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது திமுக அடிமடியில் கை வைக்கும் விதத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மீதே வழக்கு பதிவு செய்து தட்டி தூக்கும் நடவடிக்கை குறித்து அதுக்கான வேலைகளை ஒரு பக்கம் துரிதமாக நடந்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் ஊழலில் ஊறிப்போன ஆட்சி என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் ஆட்சி முடியும் தருவாயில் நடந்த மெகா ஊழல் தற்போது மெல்ல வெளிவர தொடங்கியிருக்கு. மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம், இதையெல்லாம் யார் கேட்பார்கள், யார் நம்மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என திமுக ஆட்சி முடியும் தருவாயில் நடந்த மெகா ஊழல் தற்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் அறிவிப்பிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்த மிக பெரும் தில்லாலங்கடி தற்போது அம்பலமாக இருக்கு. குறிப்பாக குவாரி விவகாரத்தில் மணல் அள்ளுவதற்கு 0.9 மீட்டர் அளவு மட்டுமே அள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறை இருக்கு. அதேபோன்று கல்குவாரி அமைப்பதற்கு 1.5 மீட்டர் அளவு மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு. ஆனால் பல கல்குவாரிகள் சுமார் 3 மீட்டர் அளவில் அரசாங்கம் விதிகளை மீறி கல்குவாரிகள் முறைகேடு செய்ததில் சுமார் 4000 கோடி வரை அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு கல்குவாரிகள் தள்ளப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சூழலில் முறைகேடு செய்த கல்குவாரி முதலாளிகளுக்கு துணையாக ஆட்சி முடியும் தருவாயில் கடந்த திமுக அரசு மிக பெரும் தில்லாலங்கடி வேலையை செஞ்சிருக்கு. அதாவது வரமுறை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து சுமார் 1000 கோடி மட்டுமே அபராதம் கட்டினால் போதும் என இந்த விவகாரத்தில் இருந்து கல்குவாரி முதலாளிகளை காப்பாற்றி இருக்கிறது கடந்த திமுக அரசு என்றும் இதில் மிக பெரும் முறைகேடு நடந்து இருக்கிறது என கூறப்படும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அந்த வகையில் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு திமுக அரசு அவசரமாக கல்குவாரிகளுக்கு ஆதரவாக செய்த இந்த தில்லாலங்கடி செயலை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு வழக்கு பதிவு செய்து அந்த துறை சார்ந்த முன்னாள் திமுக அமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பெயர்கள் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை நடத்தினாலே திமுக அரசு ஆட்டம் கண்டுவிடும் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. இதனால் விஜய் தலைமையிலான அரசு தற்போது திமுகவை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்டம் காலி என சொல்லப்படுது.